சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜய் ஒரு கணிசமான வாக்கை வாங்குவார் தவிர நீங்கள் அதுக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கொங்கு மண்டலத்தோட ஃபார்முலா செங்கோட்டையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது இங்கே கண்டிப்பாக யூஸ் ஆகணும்னா தவைக்கல்ல. கொங்கு மண்டலத்துடைய ஃபார்முலா மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையனுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அதை நம்ம சும்மா ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்தவர், தொடர்ந்து இருந்தவர். அப்போ அதோடைய அனுபவம் அவருக்கு உதவும். அந்த அனுபவம் தான் இந்த தடவை கூட்டம் கூடுதலான நேரத்தில் அவர் பேசினார். விஜய் 10 நிமிஷம் 15 நிமிஷங்கிற பேசுறதை தாண்டி ஒரு 30 நிமிஷம் தாண்ட செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகான முதிர்ச்சின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதிமுக பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டே செங்கோட்டையன் போடுறேன்னு நினச்சி போனால் ரெட்டலை தாங்க போடுவாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ரெட்டலை தானே நின்ன, நான் என்னப்பா பண்ணுவேன், நீ சின்னத்தை மாற்றி நின்னா அப்படின்னு ஆயிடும். திமுகவுக்கு மிக கேவலமாக அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 203 பள்ளி அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக அதை சுட்டி காட்டுறாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் பரப்புரையை மேற்கொண்டாரு. அவர் அங்கே பேசின விஷயம்லாம் தமிழ்நாடு அரசியலே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, அதிமுக இருக்க வேண்டிய இடத்த தாவேக்கா நிரப்பிருச்சா? அடுத்து அதாவது விஜய் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது விஜய் ஒரு கணிசமான வாக்கை வாங்குவார் தவிர நீங்கள் அதுக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதே மாதிரி நிறையா நடந்திருக்கு. வைகோ முதல்ல அரசியலில் தனித்து திமுகலேருந்து வரும்போது அவருக்காகவே 4 பேர் உயிரெல்லாம் விட்டாங்க, எவ்வளோ இதாச்சு. மாவட்டத்தில் நிறைய பேர் வந்துடுறாங்க, திமுகவே கைப்பற்றுவார் அப்படிங்கிற இடத்துலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பீக் இல்லை. கடைசியில் அவர் சமகாலத்தில் தொடங்கின பாமக கூட அவர் போட்டி போகிற இடத்துல இன்றைக்கி இல்லை. அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்பயுமே இப்போ அதாவது பாமக ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அந்த அளவு கூட மதிமுக காட்டல. 2-4 அந்த ஏறத்தால அந்த ஒற்றை இலக்க எண்களை தான் வச்சுங்களேன். அடுத்து விஜயகாந்த் வந்தார். தனிச்சு நிற்கும் போது 2006 விருத்தாசலம் மட்டும் ஜெயிச்சார். திருப்பி கூட்டணிக்கு போனதுனால 2014 29 சீட் ஜெயிச்சு எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தார். அதான் அவரே அடுத்து நம்ம எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தோம், அடுத்து நம்மளோட உயரம் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு தனிச்சு போட்டிட்டு 2016 தோல்வி. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள்ட்ட தோத்துட்டார். அதுவும் எப்படின்னா 3வது இடம், 2வது இடம் கூட இல்லை. அப்போ அந்த அளவு மாதிரி தான் ஒரு பீக்கு வரும், நல்ல வாக்கு வாங்குவார். நான் விஜய் குறைச்சி மதிப்பு இல்லை, நல்ல வாக்கை வாங்குவார். அது 50 லட்சம் கூட வச்சுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதும் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு உயர்றோமோ அப்படிங்கிறதா அந்த இடத்த கேள்வி. ஏன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பரப்புரை கூட்டம் நடந்துச்சு. பொதுவாக அந்த ஈரோடு கொங்கு மண்டலம்லாம் அதிமுகவோட கோட்டைன்னு நம்ம சொல்லலாம். அந்த அதிமுகவோட கோட்டையில் இவர் ஓட்ட போட போறாரா அப்படின்னு சொல்றாங்களே. அது சும்மா ஒரு அரசியலுக்காக பேசப்படலாம், ஆனால் உண்மை அப்படி இல்லை. என்னன்னா ஒரு டிவிகேக்கும் சரி செங்கோட்டையனுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்கிற முதல் கூட்டம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் ஒன்று நடந்துச்சு. அப்போ நடக்கிற ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் என்பது டிவிகேக்கு அந்த வகையில் ஒரு சக்ஸஸ். அடுத்தது செங்கோட்டையனுக்கு அவர் கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு முதல் நிகழ்வு. அந்த கொங்கு மண்டலத்தோட ஃபார்முலா செங்கோட்டையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது இங்கே கண்டிப்பாக யூஸ் ஆகணும்னா தவைக்கல்ல. இல்லை, அதாவது அதாவது நீங்கள் கொங்கு மண்டலத்துடைய ஃபார்முலா மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையனுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அதை நம்ம சும்மா ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்தவர், தொடர்ந்து இருந்தவர். அப்போ அதோடைய அனுபவம் அவருக்கு உதவும். அந்த அனுபவம் தான் இந்த தடவை கூட்டம் கூடுதலான நேரத்தில் அவர் பேசினார். விஜய் 10 நிமிஷம் 15 நிமிஷங்கிற பேசுறதை தாண்டி ஒரு 30 நிமிஷம் தாண்டல. அப்போ அது பகுதி மக்களுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகான முதிர்ச்சின்னு ஒன்று இருக்கு கட்சியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவரோட வருகை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு. ப்ளஸ் தான், கட்டாயம் ப்ளஸ் தான். ஏன்னாங்க நீங்கள் ஒரு நடிகர் விஜய் நம்ம நேரடியாக சந்திக்க முடியாது, யாரையுமே போய் அணுக முடியாது. என்ன ஒரு கட்சியில் சேரணும், ஒரு எம்எல்ஏ நினைக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ நினைக்கிறாரு, எந்த கட்சியிலையோ ஒரு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, வேறொரு கட்சியுடைய எம்எல்ஏ, இப்படி யாராவது உள்ளே வரணும்னு நினச்சா, ஆனால் போய் நீங்கள் விஜய் பார்த்து சேர்ந்துட முடியாது. புசியோ இவங்களையோ ஆதவ அர்ஜுனோ பார்க்க அவங்க தொடர்பு கொள்ள முடியாத எல்லையில் இருக்காங்க.
என்ன அப்போ இது இயல்பான ஒரு அரசியல்வாதியாக இருக்கனால செங்கோட்டையன் போன்றவர்கள் இயல்பாக பார்த்துடலாம். ஏன்னா செங்கோட்டையன் போன்றவர்களாம் எப்படின்னா ஒரு அமைச்சர் 4 அமைச்சர் வகித்தவர்களாம் எப்பவுமே சென்னையில் ஒரு அலுவலகம் வச்சுருப்பாங்க, தன் சொந்த தொகுதியில் ஒரு அலுவலகம் வச்சுருப்பாங்க. இந்த அலுவலகத்திற்கு ஒரு முறையான நாளில் வருவாங்க. சார் சனிக்கிழமைனா இங்கே வந்துடுவார் சார், நீங்கள் வந்து பார்க்கலாம் சார் அப்படிம்பாங்க. இப்போ சனிக்கிழமை ஆஃபீஸு ஈரோட்டில் இருக்குது சார், இவரெல்லாம் அவர் வந்துடுவார், பவானியில் வருவார்னு ஒரு சென்னையிலேயே சார், சென்னையில் சைதாப்பேட்டையில் மேற்கொள்ள ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா வாரம் திங்கக்கிழமை பார்த்துருவார் சார் இங்கே அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளுமே. இப்போ செங்கோட்டையன் மட்டும் இல்லை, அரசியலில் முதித்த அனுபவம் உள்ளவர் எல்லாருமே சென்னையில் ஒரு அலுவலகம், சொந்த தொகுதியில் ஒரு அலுவலகம் வச்சுருப்பாங்க. அந்த அலுவலகத்தில் பொதுமக்களையும் சரி வேறு நபர்களையும் சரி சந்திப்பதை முறைப்படி சந்திப்பார்கள். அப்போ அதுக்கான ரூட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு எம்எல்ஏ நாளை சந்திக்கலாம், செங்கோட்டையன் பேசி கட்சியில் இணையலாம், அந்த ரூட் இப்போ கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த ரூட் இல்லை. நீ யாராவது ஒருத்தர் போய் சந்திக்க முடியும்னா சந்திக்க முடியாத இடத்துலலாம் நீ தாவேக்காவுடைய தலைமை இருந்துச்சு. விஜய் மட்டும் இல்லைங்க, அது ஒரிஜினல் அப்படிதான், புஷியும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் உடைபட்டிருக்கு. இப்ப தாவேக்காவோட வருகைனால அதிமுக என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயம் தாவேக்கா வருகை அதிமுக உதவும். ஆமா, எப்படி உதவும்னு சொல்றேன். என்ன சும்மா உதவும்னு சொன்னா முடியாது இல்லையா? எப்படி உதவும்னா 2016 மக்கள் நல கூட்டணி வாங்கிய வாக்கால் அதிமுக வெற்றி பெற்றது. தனிப்பெரும்பான்மை. என்ன வாக்கு வித்தியாசம்? 5 லட்சம் தான். திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 5 லட்சம் தான். திமுக என்பது ஒரு 13 கட்சியோட அப்ப கூட்டணி வச்சிருந்தாங்க. இவர்கள் வெறும் தனியரசையும் இவரை மட்டும் கருணாஸ் மட்டும் கூட வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப அவர்களுக்கு வெறும் 5 லட்சம் வாக்கு தான். 5 லட்சம் வாக்குல எத்தனை சீட் அதிகம்? 47 எம்எல்ஏக்கள் கூடுதலாக பெற்றாங்க. திமுக 89, இவர்கள் 136 தொகுதி வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைச்சது அதிமுக. அது போலத்தான் இன்னைக்கு இவர்கள் வாங்குகிற வாக்கு, விஜய்க்கு அதாவது டிவிக்கு வாங்குற வாக்கு என்பது அதிமுக உதவும். ஒன்று. அடுத்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம். திமுகவுக்கு நாங்கள் ஒரு இஸ்லாமியர் வாக்கு வாங்குறோம், கிறிஸ்துவ வாக்கு வாங்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வாக்கை அதிமுக அணி பிஜேபி கூட இருக்கனால மிஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், 9% ஏறத்தாழ இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் ஏறத்தாழ 6% இருக்கிறாங்க, ரெண்டும் சேர்த்து 15%. இந்த 15% ஓரளவு கணிசமான எண்ணிக்கையில வாக்கு வங்கி திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த வாக்கு வங்கியில இந்த 15% குறைந்தபட்சம் ஒரு 4% விஜய் இழுத்தாருன்னா அது திமுகவுக்கு இழப்பா இழப்பில்லை. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் கருத்துல வச்சுதான் திருப்பரங்குன்ற இஷ்யூவே அங்க கொண்டு வந்தாங்கன்றீங்களா? திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசவே இல்லை. நான் பேச மாட்டேன்ல சொல்றாரு. நான் எல்லாத்துக்குமே கருத்து சொல்லணும், ஏன் எதிர்பார்க்குறீங்கிறாருல நீங்க. அது வந்து ஒரு பிஜேபி ஆதரவு மோடு, அதிமுக ஆதரவு மோடு தான். இல்ல நான் சொல்றது வந்து சொன்னீங்க, இந்த சிறுபான்மையர் வாக்குகள்லாம் வந்து தாவேக்கா பக்கம் போகும்னு சொன்னீங்கல்ல, இது பயந்துதான் வந்து திமுக வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவை கையில் எடுக்குதான். ஆனா அவர்கள் நிறைய அரசியல் பண்ணுவாங்க. நீங்க கொங்கு மண்டலத்தை ஒட்டி நிறைய பாருங்க, இப்ப இந்த ஜாதி பேரை வைப்பதில் ஜிடி நாயுடு பேரை அங்கே வச்சாங்க. ஆனா வெறும் கொங்கு வெள்ளாளர்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் அது அவர்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த சமூகத்தை, நாயுடு சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கு வாக்கு பெறுவதற்கு ஒன்று பண்ணாங்க. அது மட்டுமா பண்ணாங்க, பொல்லான்னு அருந்தீர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருடைய சிலையை வந்து ஜெயராம் நகரில் திறந்தார். அவர் அங்கே தான் வந்து பொல்லான் வந்து உயிர் விட்டார். அந்த இடத்துல யார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்தார். ஆக அப்போ அடுத்தது இப்போ இந்த பெருந்துறை போன்ற, இப்போ இந்த விஜயுடைய கூட்டம் நடந்த அந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரும். அந்த தொகுதியில் அருந்தீர் கணிசமாக அதிகம். அப்போ அந்த இடத்த இந்த பொல்லான் இதெல்லாம் திறந்து திமுக ஒரு ஆதரவை தேடிச்சு. ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. திருச்சி சிவா போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம், அது பேசுகிறோம்னு சொல்லி இவரை பற்றி பேசுகிறோன்னு பொல்லான என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து ஒரு ஒற்றர் படையா திறன் சின்னமலை அவர்களுடைய விடுதலை போராட்டத்து காலத்தில் அவர் ஒரு ஒற்றர் படையா செயல்பட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி போல நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா பேசிட்டாரு. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அருந்தேரி சமூகத்துக்கு எதிராக, அதாவது அருந்தேரி சமூகத்துக்கிட்ட திமுக ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளின்னு சொல்லி இவர் அதை அறிமுகப்படுத்துறாரு பொல்லான. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரா அந்த சமூகம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அவரை போய் நீங்க வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளின்னு போய் நீங்க பேசலாமா? அப்படிதான் நிறைய விஷயம் பேசி காமராஜர் பத்தி பேசி மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி விஷயம் நடந்துச்சு திமுக. அப்ப இந்த மாதிரியான ஜாதி ரீதியான விஷயம், மத ரீதியான விஷயம் அவங்க தொடுவாங்க. திருப்பரங்குன்ற விஷயம் அப்படிதான். ஏன்னா அவங்க எப்படின்னா, ஒரு பிஜேபியை எதிர்க்கிறது அப்படிங்கிற அடிப்படையே எப்படின்னா, உங்களை வந்து பலமா இருக்கிற அதிமுக எதிர்ப்பதை விட பிஜேபி எதிர்க்கிறது மூலம் மதவாத அணி அப்படின்னு கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுபடும். எடுபடும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது பெருசாலாம் கை கொடுக்காது. ஏன் கை கொடுக்கான்னு சொல்றேங்க, இது இந்திய சுதந்திர போராட்டத்திலே அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா,
இந்தியா முதல்ல சந்திச்ச தேர்தல் 1951 தேர்தலில் நேரு என்ன பண்ணாரு, அப்போ பலவாய்ந்த கட்சியா இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும். ஆனா அதை எதிர்த்து விமர்சிக்கல நேரு. எதை விமர்சிச்சாருன்னா ஜனசங்கத்தை, அதாவது இந்த பிஜேபியுடைய முன்னோடி இருக்குல்ல ஜனசங்கம், ஜனசங்கத்தை ஒரு தேர்தல் ஒரு பிரச்சாரமா பேசினாரு. கடைசியில் அது பெருசா கை கொடுக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்துதான் இருந்தாங்க, 2வது இடத்துல அவங்க தான் வந்தாங்க, ஜனசங்கம் வரல. ஏன்னா நேரு என்ன நினைச்சாரு, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி வீக் பண்ண முடியாது, ஆனா ஜனசங்கத்தை வீக் பண்ணி அதை கொண்டு வருவோம்னு நினைச்சாரு. அது போலதான் இப்ப இவங்களுடைய திமுக திட்டம். அதிமுக வீக் பண்ண முடியாது, ஆனா பிஜேபியை நம்ம தொடுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து கட்டாயம் கை கொடுக்காது. அதே மாதிரி விஜய் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அந்த பரப்புரை கூட்டத்தில், என்னன்னா அண்ணா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து புது தலைவர்கள், இவங்கெல்லாம் நாங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாதா, நான் சொந்தம் கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக இவங்க 2 பேரையும் கொண்டாட தவறுதா? இல்ல அதிமுக ஒவ்வொரு கூட்டங்களுமே எம்ஜிஆர் அதிமுக எந்த போஸ்ட் ஆகுது, அண்ணா புகைப்படமோ எம்ஜிஆர் புகைப்படம் இல்லாம இருந்திருக்கா? அவங்க பேரை வச்சுட்டா மட்டும் அவங்களோட கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. இல்ல அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான கான்ட்ரவர்சி எங்க தொடங்குச்சு, அண்ணாமலை விமர்சனம் பண்ணதான் தொடங்குச்சு. ஒரு கூட்டணியே பிரிஞ்சாங்க, நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியே போறாங்கிற இடம் எந்த இடத்த எடுத்தாங்க? அண்ணாவை பாஜக அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்த கூட்டணியிலிருந்தே வெளியே போய் இன்னைக்கு பாஜக அது இழப்புதான். கொண்டா இருந்தாலும் எம்பி சீட் 5-6 சீட்டு குறைந்தபட்சம் வச்சிருப்பாங்க, அதிமுக ஒரு 10 வச்சிருக்கோம். இப்படி ஆக இது வந்து அண்ணாவை விட்டு கொடுக்கறதா அந்த இடத்துல அந்த கூட்டணி பிரிய வேண்டிய அவசியம் இல்லையா? ஆக கட்டாயம் அப்படி அதிமுக இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக எம்ஜிஆரை அண்ணாவை பயன்படுத்தி கொண்டிருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய கூட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவர்களும் ஒரு 50 தலைவர்களா பெரியார், அஞ்சலை அம்மாள், காமராஜர், அம்பேத்கர் போன்ற வேலுநாச்சியார் போன்றவர்களா முன் வச்சேன். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அண்ணாவை சேர்த்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா போக புரட்சித்தலை அம்மாவையும் சேர்த்துக்குவாரு. ஏற்கனவே ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் சுத்துறாரு, பாக்கெட்ல வச்சுதான் செங்கோட்டை சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அதை அங்கீகரிக்கிறார். நீங்க செங்கோட்டையன் பாக்கெட்ல புரட்சித்தலை அம்மா புகைப்படத்தை வச்சிருக்கிற அவர் ஏத்துக்கிறாருல்ல. ஆமா, அது கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். ஆமா, ஏத்துக்கிட்ட நாளைக்கு செங்கோட்டை அடிக்கிற போஸ்டர்ல அம்மா போட்டு ஒட்டுவாருங்க. அவர் அடிக்கிற ஒரு போஸ்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல தேர்தல் பிரச்சாரமே பண்றாங்க, சூழலுக்கு விளம்பரம் எழுதுறாங்க இந்த அவருடைய சின்னத்தை. அதிமுக தொண்டரை வந்து கவர்ற மாதிரில இருக்கு, கவர்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டே செங்கோட்டைன்னு போடுறேன்னு நினைச்சு பண்ணா ரெட்டலைக்கு தாங்க போடுவாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ரெட்டலை தானே நின்ன, நான் என்னப்பா பண்ணுவேன், நீ சின்னத்தை மாத்தி நின்னா அப்படின்னு ஆயிடும். தெரிஞ்சாலுமே ரெட்டலைக்கு தான் போடுவாங்க, ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ஏன்னா பெரும்பான்மை மக்கள், அது கொங்கு மண்டலம் என்பது அதிமுக வலுவான ஒரு மண்டலம். இப்ப இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எடப்பாடியார் வந்த காலத்துல மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நான் சொன்னல, அந்த இப்ப அருந்ததிர மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்கை சரிப்பதற்காகத்தான் வந்து திமுக பொல்லான் சிலையை திறந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் அங்கே தூக்கி பிடித்த அதிமுக தூக்கி பிடித்த கொங்கு வேளாளர்கள் மட்டும் இல்லைங்க, அருந்ததிர்களும் தூக்கி பிடிச்சாங்க. ஆக இதையெல்லாம் செய்யறத அடிப்படையில அதிமுக மீண்டும் இப்ப பாருங்க 57 தொகுதி இடத்துல கொங்கு மண்டலத்துல, அந்த 57 தொகுதி 40 தொகுதி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 17 தான் பிற கட்சிகள், என்ன அதுல பிஜேபி இருக்குது, திமுக இருக்குது. இப்படி 40 தொகுதி அங்கே மட்டுமே கணிசமா வச்சிருக்காங்க. மொத்தம் 66 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ வச்சிருக்காங்க, 40 அங்கேதான். அப்படிங்கும்போது அதிமுக வலுவான இடம். இன்னைக்கு ஒரு அந்த சமூகமும் சரி, எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் இடத்துல இருக்கிற முதல்வராக இருந்தவர், அந்த மக்கள் நம்மளுடைய தலைவர்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு அது இல்லாமல் கூடுதலாக இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு. அதனால அதுவும் ஈடுபட்டு இந்த பாஜக அதிமுக அணிக்கு வலு சேர்க்கும். அது தேர்தல் காலத்துல உதவும். விஜய் அவர்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாரு, என்னன்னா இந்த ஆட்சியில தான் வந்து ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமா இருக்கு, அதே மாதிரி அரசு பள்ளிகள நிறைய வந்து இந்த ஆட்சியில தான் மூடப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இது ரொம்ப அதாவது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நியாயமானது. திமுகவுக்கு மிக கேவலமா அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சாரம் பண்ணா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 203 பள்ளி அரசு பள்ளிகளை மூடிருக்காங்க இந்த ஆட்சியில. ஆக அதை சுட்டி காட்டுறாரு. இப்ப இதை வந்து ஒரு அன்புமணியோ ஒரு சீமானோ திருமாவளவன் போன்றவர்களோ சொன்னா மக்களுக்கு சென்றடையாது. ஏன்னா விஜய் சொல்வதன் அடிப்படையில் அது இளைஞர்கள்ட்ட ரொம்ப எடுபடும், பத்திரிகை ஊடகங்களும் அது கவனம் செலுத்தும். திமுகவுக்கு மிகப்பெரிய சமுட்டி அடியுது. ஏன்னா 203 பள்ளிகளை மூடிட்டாங்கிற உண்மை மக்களுக்கு தெரியாதுல்ல, அது நீ விஜய் மூலம் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து இன்டைரக்டா அவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து இதை கொண்டு போறாங்களா? அப்படி மட்டும் அர்த்தம் இல்லைங்க. இது வந்து திமுக ஆட்சி என்பது மக்கள் மீது அக்கறை இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும். நீங்க அதிமுக திட்டங்களை போட்டீங்கன்னா ஒரு 100 திட்டங்களை நீங்க பட்டியலிடலாம். என்ன அந்த மாதிரி பட்டியல முடியாது. அதாவது நீங்க கலைஞர் டிவி கொடுத்தாருங்க, ஆனால் அம்மா படிக்கிற லேப்டாப் கொடுத்தாங்களா? அதே மாதிரி வீட்டு பெண்களுக்கு
மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்களா? மிக்ஸி கிரைண்டர் கொடுத்த மிக்ஸி கிரைண்டர் சரி பண்ண சர்வீஸ் சென்டர் கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க. Okay. இப்படி நீங்கள் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, மும்முனை மின்சாரம், இப்படி இருக்கு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மகளிர் ஸ்டேஷனு, அம்மா உணவகம், இப்படி அத்தனையும் ஓனே அடுக்கிட்டே போகலாம். இடஒதுக்கீடுனா 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இவர் வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடியார். இப்படியான விஷயங்கள் நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று கலைஞர் பற்றி சொல்லலாம். ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். பேர் வச்சிருப்பாரு, திருநங்கைகள், திருநம்பிகள், இப்படி வந்து பேர் தான் வைப்பாரு. என்ன ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், இப்படி பேர் வச்சு தான் ஏமாத்த வர தவிர அந்த மக்களுக்கான திட்டத்தை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கான திட்டத்தை இவர்கள் போட்டிருப்பாங்க. இதான் அதிமுக ஆட்சிக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வித்தியாசம். அதை வந்து விஜய் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு. இந்த இத்தனை பள்ளி இங்க டிராப் அவுட்டா இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே நகர்மயமாதல்ல அதிகமா இருக்கிறது தமிழகம் தான். படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க. இப்ப படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்கிற மாநிலத்தை ஒரு 203 மூடுவது என்பது எவ்வளவு பெரிய அவலம் என்பதை சுட்டி காட்டியிருக்காரு. அது வந்து இந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய சமிட்டி அடி. கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி.